ஹலோ வியூவர்ஸ். நீங்க டோரேமான் கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. அந்த கார்ட்டூனோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது சார். இப்போ நான் சொல்லப் போற விஷயத்த கேட்டு, நீங்க இந்த கார்ட்டூன ரிட்டர்ன் பார்க்கும்போது, நீங்க பழையபடி ரொம்ப சந்தோஷமா இந்த கார்ட்டூன பார்க்க மாட்டீங்க. பட் நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயி இந்த கார்ட்டூன நீங்க பார்ப்பீங்க. வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகா சூப்பரு டோரேமான். ஜப்பான்ல நிரோஷி நோபிட்டான்னு ஒரு 9 வயசு சின்ன பையன் இருந்தான். இவன் மத்த பசங்க மாதிரி கிடையாது. இவனுக்கு ஸ்கிசோஃப்ரீனியான்னு ஒரு மென்டல் டிஸார்டர் இருந்தது. இந்த டிஸார்டர்ல உள்ளவங்க இல்லாத விஷயத்த இருக்கிறத மாதிரியே கற்பனை பண்ணிக்கிடுவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே இல்லாத ரூம்ல அவங்கள தனியா நீங்க விட்டீங்கன்னா, யாரோ அவங்க கூட இருக்கிற மாதிரியும், யாரோ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க கற்பனை பண்ணிக்கிடுவாங்களாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்கூல் பசங்க நோபிட்டாவை ரொம்பவே புல்லி பண்ண ஆரம்பிக்காங்க. இதனால நோபிட்டா ரொம்பவே தனிமையில போயிடுறான். அப்பதான் நோபிட்டா டோரேமான்னு ஒரு கேரக்டரை இமேஜினேஷன் பண்ணிக்கிடுதான். டோரேமான் தான் கூட விளையாடுற மாதிரியும், தான் கூட பேசுற மாதிரியும், தனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் அவன் கற்பனை பண்ணிக்கிட்டான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட அம்மா அப்பா அவனை ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அந்த நோபிட்டாவை செக் பண்ணி பார்த்ததும் அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கிட்சோஃப்ரீனியான்னு ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்கு. டோரேமான் ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல கிடையாதுன்னு அவங்களோட அம்மா அப்பா கிட்டேயும் நோபிட்டா கிட்டேயும் சொல்றாங்க. இதை கேட்ட நோபிட்டா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் இந்த உலகத்தை விட்டே போறான். ஸோ நோபிட்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏன் உலகத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இதுதான் கைஸ் டோரேமான் கார்ட்டூனுடைய ரியல் இன்சிடெண்ட். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மூவியாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், ஏன் கார்ட்டூன் கூட இருக்கட்டும், அதுக்கு பின்னாடியும் ஒரு சோக கதை இருக்க தான் செய்யுது. ஸோ வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஈஷான்.